ஸ்கூலில் பாப்பாவுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்காக ஒரு சார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, டாக்டர்ஸ் இப்போ குழந்தைங்கள அடிக்காதீங்க, கோபப்படாதீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம்ளும் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சில சுச்சுவேஷனில் அடிக்கிறதா இருக்குது, கோபப்படுறதா இருக்குது. ஸோ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கவிதையை எழுதியிருக்கேன். தலைப்பு: வாழ்க்கை அல்லது கடல். அமைதியின் கடலாய், ஒழுக்கம் நிறைந்த நீராய், நேர்மை என்னும் படகில் உண்மையின் துடுப்பாய் மாறி, கோபம் என்னும் மலையில் சிக்கிக்கொள்ளாமல் பொறுமையோடு சிந்தித்தால் வாழ்க்கை என்னும் கரையில் முன்னேறி பயணிக்கலாம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்களா? உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.